வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். புதுசாக தையல் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிசர். நம்ம துணியெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு இந்த சிசர் ரொம்ப தேவையானது. குட்டி சிசர் நம்ம பேப்பர்லாம் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ட்ரிம்மர் நம்ம நூல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குட்டியாக கத்தி. இது ட்ரிம்மர் இல்லாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நண்டுக்கால் கலட்டி மாட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம மிஷின் வாங்கியிலே நமக்கு கொடுப்பாங்க, நம்ம தனியாக வாங்க வேண்டியதில்லை. இதே மாதிரி குட்டியாகவும் கொடுப்பாங்க. அதை நம்ம நூல் சுற்றுறதுக்கு மிஷின்லேயே நூல் சுற்றலாம். அது ரொம்ப பழசாயிடுச்சு வேலை செய்யலை அப்படின்னா நம்ம இதிலே நூல் சுற்றிக்கலாம். நூல் சுற்றுற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடு நண்டுக்கால். இது நம்ம பைப்பிங் அடிக்கிறதுக்கு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் எல்லாம் இந்த நண்டுக்கால் மட்டும் தான் நம்ம தைக்க முடியும். இதே ரெண்டு சைடு நண்டுக்கால் நான் எப்பயும் மிஷினில் இருக்கிறதா நம்ம தையல் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். கேஸ் இதில் தான் நீங்கள் பாபினில் நூல் சுற்றி இதில் மாட்டி நம்ம தையல் போட ஆரம்பிப்போம். இதுவுமே உங்களுக்கு மிஷின் வாங்கியிலேயே பாபின் கேஸ் எல்லாமே செட்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியே வாங்க வேண்டியது இருக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது பாபின். இந்த டைப்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இன்னொரு டைப் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ரெண்டு டைப்புமே கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பாபினில் இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுக்கோங்க. தையல்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இன்ச் டேப்பு தான். அதனால் தையலுக்கு இன்ச்சி டேப் ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு இதை விட சின்ன சைஸுமே உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயுமே கலருமே உங்களுக்கு நிறைய கிடைக்கிது. எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல் பார்க்கலாம். நீங்கள் எந்த கிளாத்து தைக்க போகிறீங்களோ அந்த கிளாத்தை கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் வாங்கிக்கோங்க. மிஷின் ஊசி. இது சின்ன மிஷினோட ஊசி. இது பவர் மிஷினுக்குனா அது வேறு மாதிரி இருக்கும் ஊசி. நீங்கள் கடையில் வாங்கும்போது என்ன மிஷின்னு சொல்லியே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஊசியை மாற்றி கொடுத்துருவாங்க. எம்மிங் ஊசி. நம்ம கொக்கி வைக்கிறதுக்கும் பாட்டி சட்டையெல்லாம் தைச்சோம்னா அந்த பட்டன் வைக்கிறதுக்குமே இந்த ஊசி தான் தேவைப்படும். இந்த ஊசிலையுமே உங்களுக்கு சின்ன சைஸு பெரிய சைஸுமே கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல். நம்ம மார்க் பண்ணி லைன் போடுறதுக்கெலாம் தேவைப்படும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்கேலை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்கேலில் தான் லைன் போடுவேன். ஒயிட் பென்சில். ப்ளவுஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மார்க் பண்ணோம்னா அழியாமல் இருக்கும். அடுத்து சாப்பீஸ். இதுவுமே ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு, மார்க்கர். இது நம்ம பேப்பர்லாம் மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பென்சில். இதுவுமே பேப்பரில் மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து லேஸு. நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கெலாம் இந்த லேஸ் வச்சு தான் தைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நெக்கு ஃபுல்லாகவே லேஸு தான் வச்சு தைக்கிறாங்க. பார்க்குறதுக்குமே லுக்காக நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரோப்பு. நம்ம நெக்குக்கு மேலே இந்த ரோப்பு வச்சு தைச்சி நாட் மாதிரி போட்டுக்குவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பைப்பிங் ரோப்பு. இதை நம்ம துணியில் வச்சு தைச்சி நம்ம சட்டையில் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோன் செயின். இதுவுமே நெக்குக்கு வச்சு தைக்கிறாங்க. அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே கலர் கோல்டு கலரு, காப்பர் கலரு, ஒயிட் கலரு, இந்த மாதிரி நிறைய கலர் உங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கம்மு.
நம்ம ப்ளவுஸில் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது கெயின் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மிஷினுக்கெலாம் நம்ம போடுவோம், அதுக்கு தேவைப்படும். பாட்டி சட்டைக்கெலாம் இந்த பட்டன் தான் வச்சு தைப்போம். நம்ம சட்டை கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பட்டன் விற்கிது, அது மாதிரி நீங்கள் வாங்கி தைச்சிக்கலாம். ப்ளவுஸு பீஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 70, 80, 90, 1 மீட்ரு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூஸ் பேப்பரு. நம்ம முதல்ல இப்போ தான் பழகுறோம் அப்படின்னா முதல்ல நியூஸ் பேப்பரில் தான் மார்க் பண்ணி கட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸ்லேயே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டு நம்ம பழகுறோம் அப்படின்னா எல்லாமே நோட்லேயே நம்ம எழுதி வச்சுக்கலாம். நமக்கு டவுட் வரும்போது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நோட் வந்து ரொம்ப தேவையானது. டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரிங் இதை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கொக்கி நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் இந்த கொக்கி தான் வச்சு நம்ம தைப்போம். இது மாதிரி ஒரு கவரில் போட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது கொக்கி தான். இது வந்து பானா ஷேப்பில் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வி ஷேப் வேணாம் எனக்கு இந்த மாதிரி கொக்கி வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் இந்த கொக்கியுமே நமக்கு தேவைப்படும். பெரிய ஊசி நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு இந்த ஊசியே தேவைப்படும். நம்ம தையல்லாம் தப்பாக போட்டோம்னா பிரித்து விட்றதுக்கு இந்த ஊசி தேவைப்படும். அடுத்தது பாசி. ப்ளவுஸில் கையில் இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று நம்ம வந்து தைச்சி தொங்க விடுவோம். இது வந்து எம்ப்ராய்டரிங் டிசைனு நெக்லாம் வச்சு நம்ம தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.